அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 20/6/2025 விசுபாவசு வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12லிருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3லிருந்து 4:30 மணி வரை. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு திருமணத்திற்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க, திருமண வரன் அமையும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கலை. திருமணம் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையின்மை, எப்போ பாரு சண்டை பிரச்சனை அப்படின்னு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு எடுக்கும்போது அதில் கண்டிப்பாக தடை, நினைத்த வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும். கடினமான சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இறை வழிபாடு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். நீங்கள் சவாலான சூழ்நிலைகளையும் சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதம் காணப்படலாம். நல்லுறவு பராமரிக்க நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதுமானதாக காணப்படாது. தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட நேரிடலாம். காரமான மற்றும் இனிப்பான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை வெற்றிகரமானதாக மாற்றலாம். கடின உழைப்பு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காணக்கூடிய நாளாக அமைகிறது. என்றாலும் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் சில ஆரம்ப கால தடைகள் காணப்படலாம். இது உங்களுக்கு மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லும். குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து போவதன் மூலமாக குடும்பத்தில் நல்லிணக்கம் காண முடியும். பெரியவர்களுடைய ஆலோசனையை பின்பற்றுவது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை சமாளிக்க போதிய அளவு பணம் கிடைக்கும். என்றாலும் உங்களுடைய குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கும். என்றாலும் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வளமான நாளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இன்று பல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப அமைதி காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உடன் பிறந்தோர் மற்றும் குடும்பத்தின் பிற உறுப்பினர்களிடத்தில் நல்ல புரிந்துணர்வை பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நீங்கள் சிறந்த சேமிப்பை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியமான வாழ்விற்கான சூழ்நிலை காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக கவனத்தை திசை திருப்புவது நல்லது. உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது. இன்றைய சூழ்நிலையை நீங்கள் அமைதியாக கையாள வேண்டும். பணியை பொறுத்தவரை நீங்கள் சேவை மனப்பான்மையோடு பணிபுரிவதால் உங்களுடைய முன்ஜாக்கிரதை உணர்வு உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். என்றாலும் நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொண்டு தவறுகளை குறைந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறுப்பினரிடத்தில் நல்லுறவு பராமரிப்பதில் சற்று கடினம் காணப்படலாம். சிறந்த அணுகுமுறை மூலமாக சிறந்த குடும்ப மதிப்பை பெறலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். எனவே செலவழிக்கக்கூடிய பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியம் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படும். தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இன்று சில பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம். சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக அமையாது. குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மோதல் காணப்படலாம். துணையிடத்தில் பழகும் போது அமைதியை மேற்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் செலவுகளை தவிர்க்க இயலாது. கவனத்தோடு செலவு செய்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிதமானதாக காணப்படும். கண் பரிசோதனை மேற்கொள்வது சிறப்பானது. கடினமாக உழைப்பதன் காரணமாக எளிதில் சோர்வடைவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது. நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியும். புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடைய நட்பை பெறுவீர்கள். இன்று முழுவதும் நீங்கள் உற்சாகத்தோடு இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தியான பலன்களை நீங்கள் காண முடியும். பணிகளை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை அன்பை வெளிப்படுத்த இந்த நாள் உகந்த நாள். நீங்கள் உங்களது துணையிடத்தில் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது. நீங்கள் சிறிது பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். உங்களிடம் இன்று தைரியம் மற்றும் ஆற்றல் நிறைந்து இருக்கும் நாளாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்று எழக்கூடிய எந்த சூழ்நிலையும் சந்திக்கும் உறுதியும் தைரியமும் உங்களிடம் காணப்படும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய பணிக்காக நட்பெயர் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சொல்லிலும் செயலிலும் இனிமை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் மதிப்பை உயர்த்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரத்தன்மை காணப்படும். நீங்கள் சிறிது பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விவேகத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டும். அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும். பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. செயல்களை கவனமாக கையாள வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலின் நடவடிக்கைகளை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் துணையுடனான உறவு நல்லுறவாக இருக்க இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் போதிய அளவு பணம் காணப்படாது. இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் தவிர்க்க வேண்டும். இது உணர்வுகள் சிறந்த ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும். நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. இன்று நீங்கள் பணி மாற்றம் விரும்புவீர்கள். இதனால் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது. கூடுதலான தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும். நீங்கள் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள். இது வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிக்காக பாராட்டை பெறுவீர்கள். செயல்திறன் மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சீராக இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிக எதிர்பார்ப்போடு இருக்காதீர்கள். சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். பொது விழாக்களில் கலந்து கொள்வது உங்களுக்கு பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டு பணியாற்ற இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் அல்ல. துணையுடன் தேவையில்லாத சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பணத்தை வீணாக்குவீர்கள். பணத்தை சேமிக்க இயலாது. தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியம் குறித்து கவலைப்படுவீர்கள். அவரை குணப்படுத்த நீங்கள் அதிகம் செலவு செய்ய நேரிடலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும். இன்று அமைதி தேவையெனில் தைரியம், உறுதி மற்றும் நம்பிக்கை அவசியம். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படலாம். பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். இது கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லுறவு பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பணத்தில் அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக செரிமானம் மற்றும் தலைவலி பிரச்சனை காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.